ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிக் ஐடி அகாடமி. இப்போ தான் நீங்கள் வெரி ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. ஸோ நம்ம லாஸ்ட் செஷனில் என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரேங்க்கு, டென்ஸ் ரேங்க்கு, ரோல் நம்பரு இதெல்லாம் பார்த்தோம். டேபிள்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் சொல்கிறோம். டேபிள்னா ஒரு ஆப்ஜெக்ட், டேட்டா பேஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட். இதே மாதிரியே டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா வியூஸ்னு ஒன்று இருக்குது. ஓகே, வியூஸ்ன்னு இருக்குது, இண்டெக்ஸஸ் இருக்கு, சரிங்களா? இண்டெக்ஸ் இருக்கு, சீக்வன்ஸ் இருக்கு, ஸோ அதுக்கப்புறம் சினானிம் இருக்கு. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர்கல். ஸோ எஸ்கியூஎல் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட். டேபிள்ஸ் தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு டேபிள்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ நம்ம வியூஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வியூஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வியூஸ் இஸ் அ வெர்ச்சுவல் டேபிள். ஸோ வியூஸ் இஸ் அ வெர்ச்சுவல் டேபிள். வெர்ச்சுவல் டேபிள்னா இது ஆக்சுவலா டேபிள் கிடையாது, பிசிக்கலா ஒரு டேபிள் கிடையாது. இது வெர்ச்சுவலா ஒரு டேபிள்னு சொல்றோம். இது ஒரு பேஸ் டேபிள்னு எடுத்துக்கிறோம். இது ஒரு டேபிள். இதுல நம்ம நிறைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ நிறைய காலம்ஸ் இருக்கு, நிறைய டேட்டாஸ் இருக்கு. ஸோ இப்போ இது ஒரு டேபிள். இந்த டேபிள்ல நிறைய காலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த டேபிள்ல நிறைய காலம்ஸ் இருக்கு. இந்த டேபிள்ல எல்லா டேட்டாவும் நம்ம ஸ்டோர் பண்றோம். அதாவது பேஸ் டேபிள்னு வச்சுக்கிறோம். இந்த டேபிள்ல நம்ம நிறைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஆனா என்ன நம்ம சொல்றோம்னா, இந்த டேபிள்ல நீங்க போய் ஆக்சஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது சிஸ்டம் இட் வில் ஸ்டோர் த டேட்டா. சிஸ்டம் என்ன பண்ணுன்னா இதுல போய் டேட்டாவை ஸ்டோர் பண்ணும். நீங்க இதுல இருந்து ரிப்போர்ட் எடுக்கணும். ஓகே, இன்னைக்கு எத்தனை டிரான்சாக்ஷன் நடந்துச்சு, எவ்வளவு சக்சஸ் டிரான்சாக்ஷன், எவ்வளவு ஃபெயில்டு டிரான்சாக்ஷன், இந்த மாதிரி நிறைய நம்ம பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம பாக்குறப்போ எப்படி நம்ம இந்த டேபிளுக்கு ஆக்சஸ் கொடுக்கறது இல்லை யாருக்கும். ரியல் டைம்ல பேஸ் டேபிளுக்கு நிறைய பேருக்கு ஆக்சஸ் கொடுக்க மாட்டோம். ரியல் டைம்ல யாருக்குமே ஆக்சஸ் கொடுக்க மாட்டோம். சிஸ்டம் மட்டும்தான் போயிட்டு அதில் ஆக்சஸ் பண்ணோம். சிஸ்டம் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் யாருமே ஆக்சஸ் பண்றது கிடையாது. இதுல இருந்து நம்ம எடுத்து ஒரு வெர்ச்சுவலா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கிறோம். இந்த டேபிளுக்கு பேரு வெர்ச்சுவல் டேபிள். இதுக்கு பேர் தான் வியூஸ். ஆக்சுவலா இந்த இதுல இருந்து எல்லா இதுவுமே ஆக்சஸ் கொடுக்காம சம்திங் நான் இதுல இருந்து இதை மட்டும் கிரியேட் பண்ணி ஒரு 4 காலம், 5 காலம், இல்ல 10 காலம், 20 காலம், என்னென்ன காலம் வேணுமோ. இப்போ நம்மளோட கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்குமே அந்த சிவிவி நம்பரோ இல்லை எக்ஸ்பைரி டேட்டோ பாஸ்வேர்டோ யாருக்குமே தெரியாது. ஒன்லி சிஸ்டம் நோஸ் தட். சிஸ்டம்க்கு மட்டும்தான் தெரியும் நம்மளோட சிவிவி நம்பர் என்ன, நம்மளோட யூசர் என்ன, பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி தெரியும் போது சிஸ்டம் மட்டும்தான் இதில் ஆக்சஸ் பண்ணுவோம். மற்ற யாரும் இதில் தான் ஆக்சஸ் பண்ணுவாங்க. கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்க, அவங்க இதைத்தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களே கூட இந்த டேட்டாவை பார்த்துட்டாங்கன்னா செக்யூரிட்டி இஷ்யூஸ் வரும். அதனால அவங்களுக்கே கூட ஆக்சஸ் கொடுக்க மாட்டோம். நம்ம இப்போ இந்த டேபிள் இப்போ இந்தியாவுக்கு மட்டும் ஒர்க் பண்றாங்கன்னா இந்தியாவுக்கு மட்டும் தனியா ஒரு வெர்ச்சுவல் டேபிள் கிரியேட் பண்ணிடுவோம். யூஎஸ்க்கு தனியா ஒரு வெர்ச்சுவல் டேபிள் கிரியேட் பண்ணிடுவோம். இங்க யூஎஸ்க்கு தனியா ஒரு வெர்ச்சுவல் டேபிள் கிரியேட் பண்ணிடுவோம். யூகேக்கு தனியா ஒரு வெர்ச்சுவல் டேபிள். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்டா நம்ம கிரியேட் பண்றதுக்கு பேர் தான் வியூஸ். இப்போ டேட்டா எங்கிருந்து வரும்னா இந்த பேஸ் டேபிள்ல இருந்து தான் வரும். டேட்டா எங்கிருந்து வரும்? பேஸ் டேபிள் இருந்து வரும். ஆனா இதுக்கு இன்னொரு வியூ கிரியேட் பண்ணிடுவேன். இதுக்கு என்ன வியூ கிரியேட் பண்ணுவேன்? இப்போ கஸ்டமர் டேபிள்னா கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் இந்தியா அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிடுவேன். அதுல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவேன் இந்தியா டேட்டா மட்டும். இதுல என்ன பண்ணுவேன் அப்படின்னா கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் யூஎஸ்ஏ அப்படின்னு சொல்லிட்டு இதுல யூஎஸ் கஸ்டமர்ஸோட டேட்டாவை மட்டும் கொடுத்துட்டு மொத்தம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்றதுக்கு பேர் தான் வியூஸ் அப்படின்னு சொல்றோம். இதுதான் வெர்ச்சுவல் டேபிள். ஸோ இந்த வியூஸ்ல 3 டைப்ஸ் ஆஃப் வியூஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மல் வியூஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நார்மல் வியூஸ், அதாவது சிம்பிள் வியூன்னு சொல்லுவோம். நார்மல் வியூஸ். ரெண்டாவது காம்ப்ளெக்ஸ் வியூஸ். அடுத்து மூணாவது மெட்டீரியலைஸ்ட் வியூஸ். ஃபோர்த் இன்லைன் வியூஸ். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வியூஸ்லாம் இருக்கு. என்ன அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ நார்மல் வியூஸ் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா நார்மல் வியூஸை ஒரு பேஸ் டேபிள் மேல நம்ம கிரியேட் பண்றோம். இப்போ நான் நார்மல் வியூஸ் கிரியேட் பண்ற பாருங்க. ஒரு எம்ப்ளாயிஸ் டேபிள் மேல எனக்கு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன கிரியேட் பண்ணலாம்னா கிரியேட் ஆர் ரீப்ளேஸ். இந்த ரீப்ளேஸ் கீவேர்ட் என்ன பண்ணுன்னா இப்போ கிரியேட்னு போட்டிங்கன்னா ஒரு டேபிள் ஆல்ரெடி இருக்குன்னா அந்த டேபிளுக்கு நம்ம மறுபடியும் அதே நேம்ல கிரியேட் பண்ண முடியுமான்னா முடியாது. ஆனால் ரீப்ளேஸ்ன்னு போட்டிங்கன்னா அந்த டெஃபினிஷன் ரீப்ளேஸ் ஆகிடும். அதாவது டேபிளுக்கு இந்த மாதிரி கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் டேபிள் போட முடியாது. பட் ஒன்லி வியூஸ்க்கெலாம் தான் இந்த மாதிரி போட முடியும். கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் வியூஸு, வியூவோட நேம். ஸோ வியூவோட நேம் என்னன்னா இப்போ எம்ப்ளாயிஸ் அண்டர்ஸ்கோர் வின்னு போட்டுக்கிறேன்.
சரிங்களா? ஸோ எம்ப்ளாயிஸ் அண்டர்ஸ்கோர் வீன் போட்டு as செலக்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன போடுறீங்களோ அது நம்ம செலக்ட் பண்ண முடியும். செலக்ட் எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் ஐடி கமா ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேமு கமா எனக்கு வந்து சேலரி அப்படிங்கிறது வேணும், ஜாப் ஐடி வேணும், டிபார்ட்மெண்ட் ஐடி வேணும். ஸோ டிபார்ட்மெண்ட் அண்டர்ஸ்கோர் ஐடி ஃப்ரம் எம்ப்ளாயிஸ். ஸோ ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் எடுத்துட்டு வேர் போட்டுக்கிறேன். வேர் சேலரி கிரேட்டர் தேன் ஒரு 10,000 அப்படின்னு போடுறேன். ஸோ எத்தனை காலம் வரும் இங்க? எம்ப்ளாய் ஐடி, ஃபர்ஸ்ட் நேமு, ஜாப் ஐடின்னு வேணா ஒரு காலம் சேர்த்துக்கிறேன். ஜாப் ஐடி, சேலரி, டிபார்ட்மெண்ட் ஐடி. இந்த 5 காலம் மட்டும்தான் அந்த பேஸ் டேபிள் இருந்து எடுத்துட்டு வரும். அதுவும் பார்த்தீங்கன்னா சேலரி யாரெல்லாம் 10,000 மேலே வாங்குறாங்களோ அவங்களுக்கு எடுத்துட்டு வரும். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு வியூ கிரியேட் பண்றேன். இப்போ இங்க போயிட்டு அந்த வியூ கிரியேட் பண்றேன் அப்படின்னா ஆரக்கிள் என்ன பண்ணும்? வியூ கிரியேட் பண்றது வந்து ஏற்கனவே இருக்க டேபிள்ல இருந்து கிரியேட் பண்றோம் அதானே சார்? ஆமா, ஏற்கனவே இருக்கிற டேபிள் இருந்தா நம்ம கிரியேட் பண்ண முடியும். அதாவது இந்த டேபிள்ல இருந்து ஒரு வியூ கிரியேட் பண்றோம். வியூ அப்படின்னா ஒரு இப்போ ஒரு புக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புக் மேல லென்ஸ் வச்சு பாக்குறீங்க. புக்ல தான் ஆக்சுவல் டேட்டா இருக்கும். லென்ஸ் வந்து வியூ மாதிரி. ஒரு லென்ஸை மேல வச்சு நம்ம பாக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த லென்ஸ் தான் வியூ மாதிரி. ஸோ இதுதான் வந்து நார்மல் வியூ. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதுதான் வியூஸ். இப்போ நான் இந்த வியூவை கிரியேட் பண்றேன். இந்த வியூவை கிரியேட் பண்ணேன்னா வியூ கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அப்படின்னு போடுறேன். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் அண்டர்ஸ்கோர் வீன் போடுறேன். இப்போ ஆரக்கிள் என்ன பண்ணுன்னா வெரி ஃபர்ஸ்ட் அதை போய் டேபிள்ல தான் செக் பண்ணும். டேபிள்ல போய் இந்த டேபிள் இருக்கான்னு பார்க்கும். இல்லைன்னு டக்குன்னு வியூல போய் பார்க்கும். வியூவோட டெஃபினிஷன் வந்து இந்த மாதிரி இருக்கும். அதுக்கிட்ட ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அந்த டைம்ல இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ற டைம்ல இந்த வியூ டெஃபினிஷனை பார்த்து எக்ஸிக்யூட் பண்ணி எனக்கு டேட்டா எடுத்து வரும். சரிங்களா? இது ஸ்டோர் பண்ணி வைக்காத டேட்டாவை. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்றப்போ போய் அந்த வியூ டெஃபினிஷனை பார்த்து அந்த பேஸ் டேபிள்ல இருந்து டேட்டா எடுத்து நமக்கு தரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 5 காலம் மட்டும்தான் வரும். அதுவும் சேலரி 10,000க்கு மேலே வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் வரும். ஸோ இதுதான் வந்து வியூஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம வியூஸ்ன்னு சொல்றோம். ஸோ வியூவில் போயிட்டு ஒரு டேட்டாவை அப்டேட் பண்ணலாமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்டேட் டேபிள் மாதிரி வியூவில் அப்டேட் பண்ண முடியுமானா அப்டேட் பண்ண முடியும். அப்டேட் வியூ, வியூ நேம், அப்டேட் வியூ நேம், செட்டு. இப்போ சேலரி நான் செட் பண்றேன். சேலரி ஈக்குவல் டு சம்திங் லைக் ஒரு சேலரியை செட் பண்றேன். வேர் இந்த வியூவில் என்ன விசிபிள் இருக்குதோ அதை மட்டும் தான் நீங்க செட் பண்ண முடியும். மற்ற யாருக்கும் செட் பண்ண முடியாது. வேர் எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் ஐடி ஈக்குவல் டு இந்த 102 இதுக்கு மட்டும் தான் செட் பண்ண முடியுமா தவிர இப்போ 103 எல்லாம் பண்ண முடியாது. நம்ம 103 போட்டீங்கன்னா இங்கே ஒரு நோ ரோஸ் அப்டேட்டட் வரும். 103 எங்க இருக்குது? பேஸ் டேபிள்ல இருக்கு. ஓகேங்களா? அது பண்ண முடியாது. 102 தான் வியூல ஆக்சசிபிள். ஸோ அந்த 102 நம்ம வந்து அப்டேட் பண்றதா தான் பண்ணலாம். 1 அப்டேட்டட் வரும். இப்போ இந்த இதுல பாத்தீங்கன்னா அந்த 102க்கு வந்து மாறி இருக்கும். இது எங்க மாறி இருக்கும்? இது எங்க மாறி இருக்குன்னா அந்த பேஸ் டேபிள்லயே மாறி இருக்கும். பேஸ் டேபிள்ல தான் போய் மாறும். பாருங்க, பேஸ் டேபிள்ல தான் சேலரி வந்து மாறிடுச்சு. சேலரி வந்து அந்த பேஸ் டேபிள்ல தான் மாறி இருக்கு. அதை நமக்கு எடுத்து வரும். இல்ல நம்ம வியூ கிரியேட் பண்ணும்போது யாரும் மாற்றக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து வியூ ரீட் ஒன்லி வியூ கிரியேட் பண்ணிடலாம். ஓகேவா? வியூ ரீட் ஒன்லி வியூ கிரியேட் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? வித் ரீட் ஒன்லின்னு போட்டுறணும். வித் ரீட் ஒன்லி. ப்ராக்டிக்கலா பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் டைம்ல ப்ராஜெக்ட்ல எல்லாமே வித் ரீட் ஒன்லியா தான் கிரியேட் பண்ணுவோம். ரீட் ஒன்லி வியூவா தான் கிரியேட் பண்ணுவோம். யாரும் அந்த வியூல போய் மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி. வியூ ஒன்லி ஃபார் இதுக்கு மட்டும்தான். இப்போ நான் போய் இதை பாருங்க அப்டேட் பண்ண ட்ரை பண்றேன். இப்போ வேற ஒரு வேல்யூ வச்சு அப்டேட் பண்றேன். இப்போ அப்டேட் ஆகாது. இப்போ அதனால அப்டேட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம். cannot perform DML ஆப்ரேஷன் ஆன் ரீட் ஒன்லி வியூ அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வியூ. வியூல போயிட்டு இன்சர்ட் பண்ணலாமா? இன்சர்ட் பண்ணலாம். இப்போ இந்த டேபிள்ல எத்தனை காலம் இருக்கு? இந்த வியூல இந்த 5 காலம்க்கு வேல்யூ கொடுத்து நம்ம இன்சர்ட் பண்ணலாம். ஆனா இந்த 5 காலம் இல்லாத காலம்க்கு என்ன வேல்யூ போகும்? அங்க பேஸ் டேபிளுக்கு போகும்போது நல் தானே போகும். நல் தான் போகும். ஆனா அது நாட் நல் காலமா இருந்தா இந்த இன்சர்ட் பண்ண முடியாது. நீங்க அது நாட் நல் காலமா இல்லாம இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க பண்ணலாம். அந்த பேஸ் டேபிள் இருக்கிற காலம் வந்து நாட் நல் காலமா டிஃபைன் பண்ணீங்க அப்படின்னா நீங்க இங்க நல் வேல்யூ அனுப்புனீங்கன்னா அது போகாது. ஸோ இதுதான் நார்மல் வியூ. இந்த மாதிரி அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு 2-3 டேபிள்லாம் ஜாயின் பண்ணி ரேங்க்லாம் எடுத்து கொடுத்தோம். ஞாபகம் இருக்கா? டாப் 5 டிபார்ட்மெண்ட் நேம் எல்லாம் சேர்த்து எடுத்து கொடுத்தோம். இந்த மாதிரி நம்ம வந்து ரியல் டைம்ல என்னன்னா சில கஸ்டமருக்கு வந்து ஒரு நிறைய டேபிள் ரிப்போர்ட்லாம் எடுக்கும்போது நிறைய டேபிளை ஜாயின் பண்ணி அவங்களுக்கு வந்து ரிப்போர்ட்ஸ் எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு இது. அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு வியூவா கிரியேட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்றோம். ஸோ எப்படி கொடுத்துறோம்னா
create or replace view name வந்து top 5 runners அப்படின்னு போட்டுறோம். சரிங்களா? runners underscore v அப்படிங்கிறது இது view வரும். as select star from அப்படின்னு போட்டு இதை நான் ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இதை நான் ரன் பண்றேன் அப்படின்னா இதுங்க ஒரு நிமிஷம், இது வந்து RNK மட்டும் போட்டுக்கிறேன். ஏன்னா அந்த காலம் வந்து இப்படி போட்டுக்கிறேன். ஸோ இதை நான் ரன் பண்றேன் அப்படின்னா இது வந்து காம்ப்ளெக்ஸ் வியூன்னு பேரு. இந்த இடத்துல மாற்றணும் இன்வெர்டட் வந்து. ஸோ இதையே நீங்க ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து a.rank இங்க. சரி, ஓகே. இப்ப பாருங்க, இது நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து டாப் 5 ஏர்னர்ஸ் அப்படின்னு ஒரு வியூ கிரியேட் ஆச்சு. இங்க ஒரு வியூ வந்து கிரியேட் ஆகுது. இப்போ இதுல செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இதை எடுத்துக்கிறேன். டாப் 5 ஏர்னர்ஸ் நான் எடுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன், நீங்க என்ன கேக்குறீங்க கிட்ட, எப்பவுமே எனக்கு வந்து டாப் 5 ஏர்னர்ஸ் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்றீங்க. நான் வந்து இப்போ இதுதான் டாப் 5 ஏர்னர்ஸ். ஸோ இது மாற அதாவது பேஸ் டேபிள்ல மாற ஏன் 1 வரல, சேலரி ரேங்க் எடுக்கும்போது நல் வேல்யூ எடுத்துக்குது 1. அதோட நம்ம வந்து இன்னர் ஜாயின் பண்றோம். இன்னர் ஜாயின் பண்றதுனால வர மாட்டேங்குது. லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் பண்ணோம்னா வரும். இப்போ பாருங்க, லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் பண்றேன். லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் பண்றதுனால அந்த ரெக்கார்டு வரும். ஏன்னா இப்போ புரியுதா, இந்த இடத்துல ஒரு வேல்யூ நேற்று நான் இன்சர்ட் பண்ணும்போது நல்லன்னு இன்சர்ட் பண்ணேன். இந்த வியூல இன்சர்ட் பண்றதுனால அப்போ இந்த இடத்துல நல் வரும்போது இந்த இடத்துலயும் நல் வருது டிபார்ட்மெண்ட் நேம். அதோட இன்னர் ஜாயின் பண்ணும்போது நல் வேல்யூக்கு தான் ரேங்க் 1 அப்படின்ற மாதிரி வருமா சார்? ஆமா. எப்பவுமே நல் வேல்யூ will be taken as highest value. நம்ம ஆர்டர் பைலயே பார்த்திருப்போம். நல் வேல்யூ will be taken as highest value. சரிங்களா? ஸோ அதனால இப்படி வருது. அதுக்கு பதிலாக லெஃப்ட் அவுட் ஜாயின் பண்ணா வந்துடும். ஏன்னா இந்த டேபிள் இருக்கிறது எல்லாமே வரணும், அந்த டேபிள் இருக்கிறது மேட்சிங் மட்டும் வரணும். அப்படிங்கிறப்போ நம்ம இந்த மாதிரி போட்டோ எடுக்கலாம். இப்போ இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்துடும். நாளைக்கு அந்த டேட்டாவில் மாத்துறேன்னு வச்சுக்கோங்க, இந்த டேட்டாவை போய் மாத்துறேன். இப்போ இந்த செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் டேபிள்ல போயிட்டு இந்த டெலீட் ஃப்ரம் டேபிள் நேம் போட்டு வேர் டிபார்ட்மெண்ட் வேர் எம்ப்ளாயி ஐடி போட்டு இது போட்டுறோம். டெலீட் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் டேபிள் பேசிக்ல தான் சார் ரேங்க் வருது. ஆமா, சேலரி நல்லன்னு இருக்கு. அப்போ நல்லுக்கு எப்படி சார் ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படி வரும்? நல் தான் ட்ரீட்டட் as highest value. அதாவது அன்னோன் வேல்யூ தான் ட்ரீட்டட் as highest value. ஸோ அன்னோன் வேல்யூல அது, அதனால நல் ட்ரீட்டட் as high value எப்பவுமே. ஸோ இப்போ நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நான் போயிட்டு அந்த ரோவை டெலீட் பண்ணிட்டு நான் கமிட் பண்ணிடுறேன். இப்போ நான் ஏதாவது அந்த வியூல சேஞ்ச் பண்ணணும்னா கிடையாது. வியூல சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்டா கிடையாது. வியூலாம் சேஞ்ச் பண்ணல, ஜஸ்ட் இது பண்ணேன். அப்போ பாருங்க இப்போ கரெக்டாக வந்துச்சு. ஸோ நான் இது வியூல எல்லாம் சேஞ்ச் பண்ண மாட்டேன். டேட்டா மாற பேஸ் டேபிள்ல மாற வியூ வந்து ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும். நம்ம வந்து வியூஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த வியூக்கு பேரு காம்ப்ளெக்ஸ் வியூ. அதாவது மோர் தென் 1 டேபிள் நம்ம ஜாயின் பண்ணில எடுத்தோம்னா அதுக்கு பேரு காம்ப்ளெக்ஸ் வியூ. மெட்டீரியலைஸ்ட் வியூ அப்படின்னு என்னன்னா, இந்த வியூல என்னன்னா, இப்ப சப்போஸ் இதனோட வியூல போயிட்டு செலக்ட் ரோ ஐடி ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர் எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் ஐடி ஈக்குவல் டு 102 போடுறேன். ஸோ 102 அப்படிங்கிற ரோ ஐடி ஃபர்ஸ்ட் பார்க்குறேன் எம்ப்ளாயிஸ் டேபிள்ல. அதனோட ரோ ஐடி என்னவா இருக்கு, இதுவா இருக்கு. அதே மாதிரி எம்ப்ளாயிஸ் வில போயிட்டு 102 பார்க்குறேன். எம்ப்ளாயிஸ் வில போயிட்டு இங்க நம்ம கிரியேட் பண்ணோம்ல, இதுல இந்த எம்ப்ளாயிஸ் வில போயிட்டு அதனோட ரோ நம்பர் என்னன்னு பார்க்குறேன். ஸோ இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, டேட்டா அந்த ரோ ஐடி வந்து சேமா தான் இருக்கும். ரோ ஐடி வந்து வியூ, அதாவது பேஸ் டேபிளுக்கும் வியூக்கும் சேமா தான் இருக்கும். நார்மல் வியூக்கும் பாருங்க அதே தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அதுல அந்த பேஸ் டேபிள் தானே போய் எடுத்து வருது, டேட்டாவை இந்த பேஸ் டேபிள்ல தானே போய் எடுத்து வருது. அதனால ரோ ஐடி வில் பி சேம் ஃபார் வியூ ஆஸ் வெல் அஸ் த டேபிள். ஓகே, ஸோ இது வந்து நோட்டபிள் பாயிண்ட்ஸ். இது வந்து நார்மல் வியூ அண்ட் காம்ப்ளெக்ஸ் வியூ. இதே வந்து மெட்டீரியலைஸ்ட் வியூன்னு ஒன்று இருக்கு. மெட்டீரியலைஸ்ட் வியூன்னு என்னன்னா, இப்போ இந்த வியூ கிரியேட் பண்றோம்ல, அந்த வியூவை வந்து நம்ம மெட்டீரியலைஸ் பண்றோம். அதாவது ஸ்னாப்ஷாட் எடுக்கிறோம். இப்போ இது ஒரு டேட்டா பேஸ்னு வச்சுக்கோங்க, இது இன்னொரு டேட்டா பேஸ். இந்த டேட்டா பேஸ்ல நீங்க ஏதோ ஒரு கொரி ரன் பண்றீங்க, ஏதோ ஒரு ரிப்போர்ட் ரன் பண்றீங்க. ஆனா அது வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த இடத்துல போய் டேட்டா எடுத்து வருது. இந்த டேட்டா பேஸ்ல இருக்கிற டேபிள்ல போய் எடுத்து வருது அப்படின்னு வச்சுக்கோங்க.
இந்த டேட்டா பேஸ்ல இருக்கிற டேபிள்ல போயிட்டு டேட்டாவை எடுத்துட்டு வருது. இந்த டேபிள் இருந்து நான் ஒரு வியூ கிரியேட் பண்றேன். இந்த வியூல போய் எடுத்து வந்தா உங்களுக்கு என்ன ஆகும்? டைம் நிறைய எடுக்கும். ஒரு டேட்டா பேஸ்ல இருந்து இன்னொரு டேட்டா பேஸ்க்கு போயிட்டு அந்த வியூல இருந்து எடுத்து வர்றீங்க. அப்படி பண்ணாம என்ன பண்ணணும்னா, இந்த டேபிள்ல இருந்து ஒரு வியூ கிரியேட் பண்ணி இங்கேயே வச்சிடறேன். நான் இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிடுறேன். ஒரு பிசிக்கலா ஒரு லென்ஸ்ல பார்க்காம ஜெராக்ஸ் காப்பி எடுத்து கொடுத்துறேன். ஒரு புக் இருக்கு, ஜெராக்ஸ் காப்பி எடுத்து உங்களுக்கு கொடுத்துறேன். அப்ப நீங்க ஜெராக்ஸ்லயே பாத்துக்கோ, ஜெராக்ஸ்லயே நீ பாத்துக்கோ. ஈஸியா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும்ல. ஒவ்வொரு தடவை எங்கிட்ட வந்து பாக்குறதுக்கு போல ஜெராக்ஸ்ல பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துறோம். அப்ப இதுல இருந்து நம்ம வந்து ரிப்போர்ட் எடுத்துடலாம். ஸோ இதுதான் வந்து ரிப்போர்ட்னு சொல்றோம். ஸோ இது வந்து ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறோம். சரிங்களா? ஸோ இது வந்து ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறோம். பட் இப்படி நம்ம வந்து இதை வந்து மெட்டீரியலைஸ் பண்றோம். இதுதான் மெட்டீரியலைஸ்ட் வியூன்னு சொல்றோம், எம்வி. இப்போ 2 டேட்டா பேஸ் பண்ணுவோம். நம்ம இங்க கிரியேட் பண்ண முடியாது, எம்விக்கு ஆக்சஸ் கிடையாது. பட் இந்த மாதிரி தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். பட் இப்படி இந்த மாதிரி கிரியேட் பண்ணும்போது இப்போ நீங்க ஜெராக்ஸ் காப்பி எடுத்து கொடுத்துட்டீங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் நான் இந்த புக்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்றேன், அது உங்களோட ஜெராக்ஸ் காப்பியில சேஞ்சஸ் இருக்குமா? இருக்காது சார், அதே மாதிரி தான். அதே மாதிரி தான் இருக்கும். கரெக்டா? ஸோ அதனால எப்பவுமே மெட்டீரியலைஸ்ட் வியூ பண்ணீங்கன்னா அந்த வியூவை வந்து நீங்க வந்து ரெஃப்ரெஷ் பண்ணணும். இந்த வியூவை ரெஃப்ரெஷ் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுவோம்னா ஸ்கெடியூல் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸ்கெடியூல் ரெஃப்ரெஷ் அதாவது என்னன்னா, இங்க வந்து ஏதாவது கமிட் ஆச்சு, சோர்ஸ் டேபிள்ல கமிட் ஆச்சு அப்படின்னா நீ இங்க வந்து கமிட் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கேயும் வந்து அதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ஃபோர்ஸ் ரெஃப்ரெஷ், ஒரு டைமிங் செட் பண்ணி எவ்ரி 15 மினிட்ஸ் ஒன்ஸ் நீங்க வந்து ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணணும். ஸோ மெட்டீரியலைஸ்ட் வியூ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணணும், நார்மல் வியூவை ரெஃப்ரெஷ் பண்ண தேவையில்லை. இப்போ ரோ ஐடி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு ரோ ஐடி இருக்கும், இதுக்கு ஒரு ரோ ஐடி இருக்கும், அதே ரெக்கார்டு. ஏன்னா இது தனி ரெக்கார்டு தானே போய் சேவ் ஆகுது. அதனால ரோ ஐடி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இங்கே 1 GB ஆஃப் டேட்டா இருக்குன்னா இங்கே ஒரு 1 GB தேவைப்படும். அதே டேபிள் எடுத்தீங்கன்னா, ஸோ அதே டேபிள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 GB ஆஃப் இது வந்து தேவைப்படும். இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து 2 GB ஆஃப் ஸ்பேஸ் வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படும் மெட்டீரியலைஸ் வியூக்கு. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். எதில் அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியலைஸ்ட் வியூவில் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து மெட்டீரியலைஸ்ட் வியூ அப்படின்னு போகிறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம மெட்டீரியலைஸ்ட் வியூ அப்படின்னு சொல்கிறோம். இது மெட்டீரியலைஸ்ட் வியூ. இப்போ நம்ம இந்த டேபிள்லேயே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம்லாம் போட்டு செலக்ட் பண்ணுறோம்ல, வெறும் செலக்ட் கொரி மட்டும் ரன் பண்ணுறேன். இது நான் வியூலாம் கிரியேட் பண்ணல. இந்த செலக்ட் கொரி ரன் பண்ணா ஆரக்கிள் எப்படி இதை ரன் பண்ணும் அப்படின்னா, இந்த இன்னர் கொரி இருக்குல்ல, இந்த இன்னர் கொரி இதை தான் ஃபர்ஸ்ட் ரன் பண்ணும். இதை ரன் பண்ணி ஏங்கிற டேபிள்ல அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இந்த இன்னர் கொரியை ரன் பண்ணி ஏங்கிற டேபிள சேவ் பண்ணிட்டு இதை வந்து ஏன்னு வச்சிருக்கோம். இதோட டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள ஜாயின் பண்ணி எனக்கு இந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட் வரும். ஸோ அதுதான் வந்து இன்னர் ஜாயினுக்கான லெஃப்ட் அவுட்டர் ஜாயினுக்கான ரிசல்ட். ஸோ லெஃப்ட் அவுட்டர் ஜாயினுக்கான ரிசல்ட்டா தான். இப்போ இதுக்கு பேர் தான் இன்லைன் வியூ. ஏங்கிற டேபிள்ல ஸ்டோர் பண்ணி வைக்குதுல்ல, ஏங்கிற டேபிள்ல போயிட்டு ஸ்டோர் பண்ணி வைக்குதுல்ல, அதுக்கு பேர் தான் வந்து இன்லைன் வியூ. அந்த இன்லைன் வியூ வந்து என்னன்னா, இந்த ஏங்கிற டேபிள்ல அது ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஆனா அதுக்கப்புறம் போய் அந்த செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஏன்னு போட்டீங்கன்னா வருமா? வராது. அது வந்து ஆரக்கிள் மட்டும் ஹேண்டில் பண்ணும், நம்மளுக்கு ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதான் இன்லைன் வியூன்னு சொல்றோம். ஸோ இது எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுதான் வியூஸ்ன்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸிங். இப்போ இண்டெக்ஸிங் அப்படின்னா என்னன்னா, இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட் ஆரக்கிள்ல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு பெரிய புக்கு கொடுக்குறேன். அது ஒரு 500 பக்கம் இருக்கு, 1000 பக்கம் இருக்கு. அதுல நிறைய டாபிக்ஸ்லாம் இருக்கு. அதுக்கு வந்து அந்த கண்டென்ட் பேஜ் கிடையாது. முன்னாடி இருக்கும்ல அந்த இண்டெக்ஸ் பேஜ், அந்த பேஜ் கிடையாது. நான் உங்ககிட்ட அந்த புக்கை கொடுத்துட்டு இதுல இருந்து ஒரு டாபிக் எடுத்து எனக்கு சொல்லுங்க. இந்த டாபிக் எடுத்து எனக்கு நீங்க வந்து அந்த டாபிக்ல என்ன இருக்கு அப்படின்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க நார்மலா? இண்டெக்ஸ் இல்லனா உள்ளதான் சார் பார்க்கணும். ஒவ்வொரு பேஜா பாப்பீங்களா? ஸோ ஒவ்வொரு பேஜா பார்த்துட்டு, ஸோ அப்படி ஒவ்வொரு பேஜா நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப டைம் எடுக்கும். ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம கேட்கறது வந்து ரொம்ப டைம் எடுத்து உங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு பேஜா போய் பார்த்துட்டு இது பண்ணாம நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு இண்டெக்ஸ் பேஜ் கிரியேட் பண்றோம். இண்டெக்ஸ் பேஜ் கிரியேட் பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து நம்மளுக்கு எடுத்து தரும். ஸோ அதை தான் வந்து இண்டெக்ஸிங் சொல்றோம். ஸோ அந்த இண்டெக்ஸிங் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஒரு டேபிள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டா இருக்கும்போது செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இப்படிலாம் போட்டீங்கன்னா அதுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஸோ அந்த நிறைய டைம் எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து அதுக்கு ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அது எடுத்துகிட்டு வந்துடும். சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ எப்படி இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுறதுனா,
எந்தெந்த டேபிளை வந்து நீங்க ஃப்ரீக்வெண்டா எந்தெந்த காலமா அந்த டேபிள்ல எந்தெந்த காலமா ஃப்ரீக்வெண்டா அக்சஸ் பண்றீங்களோ அந்த காலம்க்கு நீங்க வந்து இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணலாம். கிரியேட் இண்டெக்ஸ் நேம். இப்போ எம்ப்ளாயி டேபிளுக்கு இப்போ சேலரிக்கு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணணும்னா ஸோ எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் சேல் இண்டெக்ஸ் கிரியேட் பண்றேன். சரிங்களா? சேலரி இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணி ஆன் டேபிள் நேம் வந்து எம்ப்ளாயிஸ் போட்டுட்டு காலம் நேம் வந்து சேலரி. ஸோ இப்போ நான் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் வேர் சேலரி ஈக்குவல் டு சம்திங் லைக் இப்படி சர்ச் பண்றேன்னா இப்போ எனக்கு ஈஸியாக எடுத்து வந்துடும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்து வந்துடும். ஸோ முன்னாடி வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுத்து வராது. நீங்கள் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட் இருந்தால் கூட ஈஸியாக எனக்கு எடுத்துட்டு வரும். ஏன்னா நம்ம அந்த டேபிளுக்கு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிட்டோம். இண்டெக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகாது, நம்ம கிரியேட் பண்றோம். இப்போ நீங்க ஏதாவது ஒரு யூனிக் காலம் கிரியேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. யூனிக் காலம் கிரியேட் பண்றீங்க இல்ல பிரைமரி கீ கிரியேட் பண்றீங்க, ஆட்டோமேட்டிக்கா இண்டெக்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ என்ன இண்டெக்ஸ் கிரியேட் ஆகும்னா பேலன்ஸ் ட்ரீ இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ பேலன்ஸ்ட் ட்ரீ இண்டெக்ஸ். ஸோ இது வந்து பி ட்ரீ இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து என்ன சொல்லுவோம்? பி ட்ரீ இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து பி ட்ரீ இண்டெக்ஸ். ஸோ நார்மலா ஒரு பிரைமரி கீயோ இல்லை யூனிக் கீயோ நீங்க வந்து கிரியேட் பண்றீங்க அப்படின்னா கீயோ கிரியேட் பண்றீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பி ட்ரீ இண்டெக்ஸ் வில் பி கிரியேட்டட் ஆன் த டேபிள். ஸோ இது வந்து பேலன்ஸ் ட்ரீ இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த இண்டெக்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அதை எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஓகே, ஸோ இண்டெக்ஸே அப்படிங்கிறது என்னன்னா இண்டெக்ஸே வந்து ஃபாஸ்ட் ரெட்ரீவல் பை எஃபெக்டிவ்லி மேனேஜிங் த டேட்டா. இப்போ இண்டெக்ஸ் வந்து இட்ஸ் அ செப்பரேட் ஆப்ஜெக்ட். ஸோ இண்டெக்ஸ் இஸ் அ schema object that contains an entry for each value that appears in the indexed column of the table or cluster. ஸோ இந்த மாதிரி வந்து இண்டெக்ஸுங்கிறது ஒரு செப்பரேட் ஆப்ஜெக்டா வந்து ஒரு டேபிளுக்கு கிரியேட் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டேபிள்ல எப்பெல்லாம் என்ட்ரி போடுறோமோ அந்த டேபிளுக்கு இண்டெக்ஸ் இருந்துச்சுன்னா டேபிள் லோடு முடிஞ்சதுக்கு அப்புறம் இண்டெக்ஸ் டேபிள் வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் போய் இண்டெக்ஸ் டேபிளை பார்க்கும், அதுக்கப்புறம் தான் நீங்க செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அப்படின்னு போட்டு தேடும் போது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் டேபிளை போய் பார்க்கும். அது எங்கெங்கெல்லாம் மெயின் டேபிள் டேட்டா ஸ்டோர் ஆயிருக்குன்னு சொல்லிடும். மெயின் டேபிளுக்கு வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணது எடுத்து வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ இதுல வந்து கார்டினாலிட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த கார்டினாலிட்டி அப்படிங்கிறது என்னன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் வேல்யூ டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்கார்டு அப்படிங்கிறத பொறுத்து தான் நான் இங்க வந்து இண்டெக்ஸை கிரியேட் பண்ணணும். அதாவது ஹை கார்டினாலிட்டி இருந்துச்சுன்னா பி ட்ரீ இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணலாம். கார்டினாலிட்டி வந்து ஈக்குவல் டு 1 அப்படின்னா அது வந்து ஹை கார்டினாலிட்டின்னு சொல்லுவோம். அப்போ வந்து பி ட்ரீ இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணலாம். லோ கார்டினாலிட்டினா பிட்மேப் இண்டெக்ஸ். ஓகே, இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் ஒரு டேபிள்ல உங்களுக்கு ஒரு 100 ரெக்கார்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100 ரெக்கார்டு இருக்கு. இந்த 100 ரெக்கார்டுமே யூனிக் அப்படின்னா 100 டிவைட் பை 100 போடுவீங்களா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் ரெக்கார்டு 100, டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்கார்டு 100 ஈக்குவல் டு என்ன வரும்? 1ன்னு வரும். இப்போ கார்டினாலிட்டி ஈக்குவல் டு 1. 1னா நீங்க வந்து பி ட்ரீ இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ பி ட்ரீ இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இட்ஸ் அ பேலன்ஸ்ட் ட்ரீ இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பேலன்ஸ்ட் ட்ரீ இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். பேலன்ஸ் ட்ரீ இண்டெக்ஸ்னா என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ் ட்ரீ இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இப்படி கிரியேட் ஆகும் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இந்த மாதிரி. ஸோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பி ட்ரீ இண்டெக்ஸ் இப்படி தான் வந்து கிரியேட் பண்ணும். இப்போ பாத்தீங்கன்னா பேலன்ஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது ரூட்டு, அதுக்கப்புறம் இருக்கிறது பிரான்ச். இது ஒரு பிரான்ச், இது ஒரு பிரான்ச், இது ஒரு பிரான்ச். இப்போ 0 to 40, 41 to 80, 82 இப்படி நிறைய ரெக்கார்ட் இருக்குன்னா 0 to 40 எல்லாம் ஒரு இதுல வந்துடும், ஒரு பிரான்ச்ல வந்துடும். 40 to 80 எல்லாம் ஒரு பிரான்ச்ல வந்துடும். 80 to 120 ஒரு பிரான்ச். அதுக்கு எதாவது ஸோ ஆன் அப்படியே போயிடும். ஸோ இப்போ இதுவே வந்து பாத்தீங்கன்னா இந்த 40 வந்து இல்லை 0 to 40 அதுவே 4 பிரிச்சு 0 to 10, அப்புறம் 11 to 19, அப்புறம் 20 to 25 இந்த மாதிரி ஒரு 4 பிரியும். அதே மாதிரி இங்கேயும். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரீ மாதிரி போயிடுன்னு வச்சுக்கோங்களேன். மெயின் கீழே இருக்கிற ட்ரீ இதுதான் ரூட்னு சொல்லுவோம். ரூட்டு கீழே இருக்கிறது எல்லாமே பிரான்ச்சஸ். ஸோ இந்த மாதிரி வர்றது வந்து பி ட்ரீ இண்டெக்ஸ், பேலன்ஸ் ட்ரீ இண்டெக்ஸ் இப்படி வரும்னு வச்சுக்கோங்களேன். மெயின் ஒரு 100 ரெக்கார்டு இருக்குன்னா இங்க 50 ரெக்கார்டு வந்துடும், 1ல இருந்து 50 வரைக்கும். இங்க 51ல இருந்து 100 வரைக்கும் வந்துடும். ஸோ 100 வரைக்கும் வந்துடும். அப்புறம் இதை 2ஆ பிரிக்கும். 50 2ஆ பிரிச்சு 25 25 வரும். இதுவும் அதே மாதிரி இந்த 51ல இருந்து 100 வரைக்கும் இருக்கிறத இப்படி பிரியும். ஸோ இது 2ஆ மறுபடியும் 12 12ஆ பிரிக்கும், 12 13. ஸோ 25 25ஆ பிரிக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கடைசி வரைக்கும் போகும், கடைசி 1 வரைக்கும் போகும். சரிங்களா? இது எத்தனை இது கொடுக்கணுங்கிறத அது பார்த்துக்கும், எத்தனை பிரான்ச்சஸ். இப்போ நான் ஒரு ரெக்கார்டை சர்ச் பண்றேன்னா அது இந்த பிரான்ச்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க வந்துட்டு இப்படி வந்து இப்படி வருதுன்னா இந்த பக்கம் சர்ச்சஸ் ஃபுல்லாவே பண்ணாது.
அப்ப 50 ரெக்கார்டா சர்ச் பண்ணவே பண்ணாது. அப்ப ஈஸியா நம்பர் ஆஃப் சர்ச்சஸ் வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து B-tree இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ என்னென்ன அட்வான்டேஜ்லாம் நான் இங்கே கொடுத்துருக்கிறேன், சொன்னதே தான், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ B-tree இண்டெக்ஸ் வந்து இதுதான் B-tree இண்டெக்ஸ். These indexes are standard index type. They are excellent for primary key and highly selective indexes. Used as a concatenated index, B-tree index can retrieve the data sorted by the indexed column. அதை சார்ட் பண்ணி தான் உள்ள ஸ்டோர் பண்ணி வைக்கும். Can have the following subtypes. Index organized tables. ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ் கீ இண்டெக்ஸ், டிசெண்டிங் இண்டெக்ஸ், இந்த மாதிரி நிறைய சப்டைப்ஸ்லாம் இருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து இந்த B-tree இண்டெக்ஸ் தான் மெயின்டைன் பண்ணும். அதாவது இண்டெக்ஸ் ஆர்கனைஸ் டேபிள்னா இண்டெக்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி டேபிள் கிரியேட் பண்றது இண்டெக்ஸ் ஆர்கனைஸ் டேபிள் சொல்லுவோம். ரிவர்ஸ் கீ இண்டெக்ஸ்னா இன் திஸ் டைப் ஆஃப் இண்டெக்ஸ் the byte of the index key reversed. Okay, அந்த index key வந்து reverse ஆயிடும். For example, 103 is stored as 301. The reversal of the byte spreads out insert into the index over many blocks. So இப்போ எப்படி கிரியேட் பண்ணணும்னா 103 அப்படிங்கிறது 301 வைக்கும். அதனால ஒரே இடத்துல ஸ்டோர் பண்றதை வந்து மாத்தி ஸ்டோர் பண்ணும் டேட்டாவை. ரிவர்ஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, இது வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல பண்ணி வைக்கும். கிளஸ்டர்னா அந்த பார்ட்டிஷன் மாதிரி இது பண்ணிட்டோம். இதெல்லாம் வந்து B-tree இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ B-tree இண்டெக்ஸ் வந்து நீங்க எப்போ கிரியேட் பண்ணணும்னா மோர் யூனிக் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அப்போ நீங்க வந்து B-tree இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணலாம். மோர் யூனிக் வேல்யூஸ் லைக் பிரைமரி கீ, ஃபாரின் கீ, அந்த மாதிரிலாம் இது வந்து கிரியேட் பண்றதுன்னு வச்சுக்கோங்களேன். இண்டெக்ஸ் கிரியேட் பண்றதுக்கான சின்டாக்ஸ் இப்போ பார்த்தோம்ல அதுதான். இப்போ பிட் மேப் இண்டெக்ஸ்னா எப்படி கிரியேட் பண்ணணும்னா B-tree இண்டெக்ஸ்னா நம்ம வந்து கீ மாதிரி இது பண்ணுவோம். பிட் மேப் இண்டெக்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டேபிள் எடுத்துக்கிறேன், நிறைய ரிப்பீட்டட் வேல்யூஸ், அதாவது டிபார்ட்மெண்ட் ஐடியே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காலம்ல ஒரு 4 டிபார்ட்மெண்ட் ஐடி தான் இருக்குது. அவரோட 1000 ரெக்கார்டு இருக்கு. 1000 ரெக்கார்டுக்கும் இந்த 4 டிபார்ட்மெண்ட் தான் திருப்பி வருது. அப்போ அந்த 4 அந்த டிபார்ட்மெண்ட் ஐடி மேல நீங்க கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா, இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு டேபிள் போட்டுக்கிட்டு டிபார்ட்மெண்ட் ஐடி 10, 20, 30, 14 போட்டுக்கிட்டு 10க்கு நேரா யாரெல்லாம் 10 இருக்காங்களோ, யாரெல்லாம் 10 இருக்காங்களோ அந்த என்ட்ரி போட்டுக்கும். ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு 30யா, 30ல என்ட்ரி போட்டுரும் இந்த இடத்துல. செகண்ட் ரெக்கார்டு 40யா, 40ல என்ட்ரி போட்டுரும். இந்த மாதிரி என்ட்ரி போட்டுரும். ஸோ நீங்க வந்து ஒரு சர்ச் பண்றீங்க, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் வேர் டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் 20 தேடுறீங்கன்னா இந்த 20க்கு நேரா என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் எடுத்துட்டு வந்துடும். 20க்கு நேரா என்னெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் எடுத்துட்டு வந்துடும். ஸோ இந்த ரோ ஐடியை வந்து ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பிட் மேப் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். எங்க வந்து மோர் நம்பர் ஆஃப் ரிப்பீட்டட் வேல்யூஸ் இருக்குதோ அந்த காலம்க்கு பிட் மேப் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணோம். இப்போ அப்பர் ஆஃப் லோயர் ஆஃப் அப்படின்லாம் ஏதாவது ஒரு காலம் போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா அது ஃபங்க்ஷன் பேஸ்ட் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். அது வந்து ஃபங்க்ஷன் பேஸ்ட் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். அதுவும் நம்ம வந்து யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவோம். நார்மல் இண்டெக்ஸ் பை டிஃபால்ட் Oracle creates a B-tree index, so that is a normal index. Bitmap index. ஸோ பிட்மேப் இண்டெக்ஸுங்கிறது நம்ம பார்த்தோம். பார்ட்டிஷன் இண்டெக்ஸுங்கிறது இந்த மாதிரி பார்ட்டிஷன் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த பார்ட்டிஷனுக்குள்ள ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணோம். ஃபங்க்ஷன் பேஸ்ட் இண்டெக்ஸுங்கிறது இந்த அப்பர் ஆஃப் லோயர் ஆஃப் அப்படின்னு வந்து அதெல்லாம் ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணோம். ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். பட் இண்டெக்ஸ் வந்து நார்மலாக நம்ம B-tree இண்டெக்ஸும் பிட்மேப் இண்டெக்ஸும் தான் மோஸ்ட்டாக கிரியேட் பண்ணுவோம். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா B-tree இண்டெக்ஸ் தான் நம்ம அதிகமாக கிரியேட் பண்ணுவோம்.